ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. போன வீடியோவில் சாஸ்திர படிப்பானது பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி பயன்படும், சின்ன வயசுலேருந்தே சாஸ்திரம் படித்தோமே என்றால் அந்த காலத்தில் சாஸ்திர படிப்பை கொண்டு சம்பிரதாய கிரந்தங்கள்லாம் நன்றாக வாசிச்சிருப்பார்கள். அப்படியே எம்பெருமான் திருவடிகளில் நன்றான பக்தி பெற்று மோட்சத்துக்கு போயிருப்பார்கள். இந்த காலத்தில் ஜீவனத்துக்கு மற்ற ப்ரொஃபஷனை நாட வேண்டியதாக இருக்குது. அதற்கும் கூட சாஸ்திர படிப்பானது உபகாரம் செய்யும் என்றதையும், அதற்கு பிறகு இந்த வாழ்க்கைக்கு பயன் எம்பெருமான் திருவடிகளை அடைவது அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டு சம்பிரதாயத்துக்குள்ளே வரும்பொழுதும் சாஸ்திர படிப்பானது எவ்வளோ உதவும் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அந்தந்த இண்டிவிஜுவல் அவர்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த சாஸ்திர படிப்பானது மிகவும் உதவும் என்று போன வீடியோவினுடைய கடைசியில் இதுவும் சொல்லியிருந்தேன். சொசைட்டல் டெவலப்மெண்ட்டுக்கும் சாஸ்திர படிப்பு மிகவும் முக்கியம் என்று. சொசைட்டின்றது என்னது? மனிதர்களுடைய சேர்க்கை, சமுதாயம், மனிதர்களுடைய கூட்டம்தான். ஒரு சிறந்த சமுதாயம் எப்படி இருக்கும் என்றால் நம்மளுடைய பாரத நாடு தான் அதற்கு எடுத்துக்காட்டு. 1000 வருஷம் முன்னாடி போவோமே, எம்பெருமானார் காலம், அதற்கு தோல் தீண்டியா இருக்கக்கூடிய காலம் ஆதிசங்கரருடைய காலம். இந்த காலத்துலலாம் பெருத்த ஆச்சாரியர்கள், அந்தந்த சம்பிரதாயத்தை சேர்ந்த ஆச்சாரியர்கள்லாம் இருந்திருந்தார்கள். அந்த காலத்தில் மொத்த சமுதாயமும் ஒருங்கிணைந்து ஸ்பிரிச்சுவல் பர்பஸ்க்காக சமுதாயமானது செயல்பட்டு இருக்கும். இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமானது சீர்குலைந்து இருக்கு. எந்த ஒரு சமுதாயத்தை பாரத நாட்டை சார்ந்தவர்கள்லாம் வாட் தே ஆர் லுக்கிங் அப் டு, எதை எடுத்துக்காட்டாக கொள்கிறார்கள், நிதர்சனமாக கொள்கிறார்கள் அப்படின்னா வெஸ்டர்ன் சிவிலைசேஷனை, மேற்கத்திய கலாச்சாரம், அதை தங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கொள்கிறார்கள். அந்த சமுதாயம் ஆராய்ந்தோமே என்றால் அங்கே பொருளாதார முன்னேற்றம் இருக்குன்னு நினைக்கிறார்கள். ஆனால் அடிப்படையான அறிவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நான் யார் அப்படின்ற கேள்வி கூட அங்கே எழலை. உடம்பை பார்க்கிறார்கள், உடம்புக்கு என்னென்னலாம் வேணுமோ, என்ன அளவுக்கு அப்படின்னா ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எவ்விதத்திலையும் உடம்பினுடைய சுகத்தை நாட வேண்டும் அப்படின்னு இப்படி இருக்கக்கூடியதான் அந்த மேற்கத்திய கலாச்சாரம். 90 வயசுல கூட 6வது 7வது கல்யாணம் பண்ணக்கூடியவர்கள்லாம் செய்திகளில் பார்க்குறோம். இப்படிப்பட்ட கலாச்சாரத்தை தான் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சி பைத்தியகாரத்தனத்தை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் பாரதவாசிகள். எங்கே இருந்த இந்த நாடு, பாரத சமுதாயம், ஆதிசங்கரர் எம்பெருமானார் காலத்தில் இருந்த அந்த பாரத சமுதாயமானது ஆன்மீக பற்றை எல்லாம் விட்டு இன்னைக்கு ஏதோ ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்தை கண்டு அதன் பின்னாடி அலைகின்றது. இதற்கு காரணம் என்னன்னு தோன்றதுன்னா, சாஸ்திர படிப்பு இருக்கு இல்லையா, அதான் சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை. அதை எல்லாரையும் போய் ரீச் ஆகலை என்று தான் தோன்றது. அந்த காலத்தில், ஆச்சாரியாருடைய காலத்தில் எல்லாருக்குமே இந்த சாஸ்திர படிப்பு, ஜென்ரலாக சாஸ்திரன்றது என்னது, வேதங்கள் இருக்குது, ஸ்மிருதி, இதிகாச புராணங்கள் இருக்குது, இதையெல்லாம் நாம் ஏன் ஏற்கிறோம் அப்படின்றதெல்லாம் அந்த காலத்தில் தெரிஞ்சு வச்சுருப்பார்கள். ஸ்ரீஹரிக்கு 14 வயசு ஆகுது. உனக்கு தெரியுமா வேதங்கள் நம்ம ஏன் ஏற்கிறோம் அப்படின்றது தெரியுமா? ஏன் ஏற்கிறோம் அப்படின்னா, வேதத்தை நம்ம நம்புகிறோம். வேதம் சொல்கிறது சரி, வேதத்தில் இந்த மாதிரி பகவான் இருக்கார், பகவான் சொல்லப்படுறார் அப்படின்றதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஏன் ஏற்கிறோம்? why do we have to take வேதாஸ் அப்படின்றது உனக்கு தெரியுமா? ஏன்னா வேதாஸ்ல பகவான் அது இருக்கார், அது நம்புறோம். அது ஒரு பாயிண்ட். அப்புறம் வேதாஸ்ல ஏன் நம்புறோம்னா சயின்டிஃபிக்கா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ மாடர்ன் டே சயின்ஸ்ல நிறைய ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நம்மளே we can trust வேதாஸ். I'll give a valuable reason for that. அப்படி நீ பிடிச்சி வச்சுட்டு இருக்க, நீ அங்கங்கே படுத்து புரிஞ்சு வச்சுட்டு இருக்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சிந்தனையில் எவ்வளவோ லூப்போல்ஸ் இருக்கு. ஆகையினால இப்படி கிடையாது. தி மேனர் இன் விச் வி அக்செப்ட் தி ஆத்தென்டிசிட்டி ஆஃப் வேதாஸ் இது கிடையாது. அபௌருஷேயத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது மேற்கொண்டு சொல்கிறேன் உனக்கு என்னன்றது. இப்போ இவன் 14 வயசு ஆகுது. இந்த பையன், இந்த வயசில் இருக்கக்கூடியவர்கள் மேபி 200-300 வருஷம் முன்னாடி, இப்போ 14 வயசு பையனுக்கு தெரியலன்றது ஒரு பெரிய குறை கிடையாது. எத்தனை பேருக்கு 30 வயசில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேருக்கு இதெல்லாம் தெரியும்? தெரியாது.
தெரியாமலே இருக்கு. அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே ப்ராடான நாலேஜ் இருக்கும். சனாதன தர்மம்னா என்ன அப்படின்றது ப்ராடாக எல்லாருக்குமே தெரிஞ்ச நிலை தான் அந்த காலத்தில். ஆகையினால தான் சமுதாயமானது ஒருங்கிணைந்து செயல்பட்டு ஃபுல் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா. சனாதன தர்மம்னா என்ன அப்படின்றது ஃபுல்லும் எல்லாருக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியறதா. ஸோ இந்த சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹாரிசான்டல் செக்மெண்டேஷன், ரிஷிகள் கண்ட சாஸ்திரம், அந்த ரிஷிகளுடைய தபஸில் அவர்களை நம்பி அவர்கள் கண்ட இந்த சாஸ்திரங்கள் இதெல்லாம் அபௌருஷேயம், இதெல்லாம் மனிதனுடைய ஒரு கிரியேஷன் கிடையாது என்றெல்லாம் நன்கு உணர்ந்து இந்த சமுதாயம் ஹாரிசான்டலி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ரிஷிகள் என்ன பண்ணார்கள் அப்படின்னா, அவர்கள் கண்ட சாஸ்திரத்தின்படி சில பேருக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இப்போ பிராமணாலாக இருந்தால் அவர்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சூத்ராலாக இருந்தால் அவர்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சொசைட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி அழகாக அந்த சமுதாயம் இன்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டியை இந்த கம்யூனிட்டி, இந்த சமுதாயம், இந்த சமுதாயத்தினுடைய அங்கமானது எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கொண்டு அழகாக ஒருங்கிணைந்து ப்ரொசீட் பண்ணி எல்லாரும் எதற்காக இவ்வளவோ இணைந்து செயல்படுறது எதற்காக அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ்க்காக. இன்னைக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரி எடுத்துப்போமே, இப்போ சைனாவில் வந்து ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்குது. அங்கே என்ன பொலிட்டிக்கல் சிஸ்டம்? கம்யூனிசம். அங்கே கம்யூனிசம் அப்படின்னு சொல்லிக்கிறா. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டி மாதிரி தான் இருக்குது. அப்படி ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் அங்கே இருக்கு இல்லையா. எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படுறார்கள். எதற்காக சைனாவில் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுறார்கள்? ஒருங்கிணைந்து செயல்படுறதுனா எல்லாமே ஒரே கோலோட செயல்படுறார்கள். என்ன கோல் வச்சுருக்கா சைனாவில்? அவங்களுக்கு வந்து நல்ல பணம் சம்பாதிச்சு நல்லா உடம்பு நல்லா சொகுசாக இருக்கணும், அவ்வளவுதான். அமெரிக்கா எடுத்துட்டோன்னா அதே தான். அங்கே என்ன வேறு பொலிட்டிக்கல் சிஸ்டம், டெமோக்ரஸி அப்படின்றா. ஏதோ ஒரு ஃப்ளாட் டெமோக்ரஸி. அங்கே இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கும் பொலிட்டிக்கல் சிஸ்டம் அங்கங்கே நாட்டிலலாம் மாறும். ஆனால் எல்லாருக்குமே பர்பஸ் ஒன்று தான். ஸ்ரீஹரி அழகாக சொன்ன மாதிரி உடம்பு சௌகரியமாக இருக்கணும், இவ்வளோ தான் பர்பஸ். உடம்பு அழியும் அப்படின்றத ரியலைஸே பண்ணல பார்த்தியா. ஒரு நாள் உடம்பு அழியும் அப்படின்றத அவர்களாம் ரியலைஸே பண்ணலை. இங்கே அந்த ரியலைசேஷனோட தான் ஆரம்பமே. இந்த உடம்பானது விழுமே, அப்போ நான் யார், இந்த இறப்புக்கு பிறகு எனக்கு என்ன ஆகும், இப்போ பிறவிக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்ற அந்த ரியலைசேஷனோட தான் எல்லாருமே இருந்திருக்கார்கள். அப்போ ஹாரிசான்டலாக டிவைட் பண்ண இந்த சொசைட்டியானது என்ன பர்பஸுக்காக? எல்லாருமே ஸ்பிரிச்சுவலி எலிவேட்டடாக ஆக வேண்டும், டெவலப்டாக ஆக வேண்டும் அப்படின்னா. இந்த ஹாரிசான்டல் செக்மெண்டேஷன் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னாச்சு அப்படின்னா, சில தப்பான புரிதல்களால், மறுபடியும் அந்த தப்பான புரிதல்கள் எல்லாம் சாஸ்திரத்தை படிக்காதபடியினால தான். இப்போ சாஸ்திரத்தை படிக்காதபடியினால என்ன ஆச்சுன்னா, அந்த ஹாரிசான்டல் செக்மெண்டேஷன் இருக்கு இல்லையா. உனக்கு ஹாரிசான்டல் செக்மெண்டேஷன் சொல்கிறது உனக்கு புரியுறதா என்னன்னு? வைஷ்ணவா, பிராமணாஸ், வைஷ்யாஸ், சத்ரியா, ஸ்ரூதாந்த் அப்படின்னு இருக்கு இல்லையா. இது வந்து ஒரு ஹாரிசான்டல் செக்மெண்டேஷன். ஸோ அந்த செக்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி அது வந்து சமுதாயத்தினுடைய பெட்டர்மெண்ட்டுக்காக ரெஸ்பான்சிபிலிட்டியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டது, ஷேர் பண்ணிக்கிறது. சரியா? இந்த ஹாரிசான்டல் செக்மெண்டேஷன் இதுதான் அப்படின்றது ரிஷிகள் கண்டது அப்படின்றத புரிஞ்சிக்காம இதை வந்து தப்பான புரிதலோட வெர்டிக்கல் ஹைரார்கியாக சில பேர் பர்சீவ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி வெர்டிக்கல் ஹைரார்கி அப்படின்னு என்ன சொல்றேன்னு புரியுறதா? வெர்டிக்கல் ஹைரார்கின்னா என்ன? பிராமணாத உயர்ந்தவா, சூத்ராத தாழ்ந்தவர்கள் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு தப்பான பெர்செப்ஷன். இந்த மாதிரி தப்பான பெர்செப்ஷனே சாஸ்திரம் படிக்காததுனால தான். இப்படி இருக்கும் பொழுது தான் பிள்ளைலோகாச்சாரியர், அழகியமனவாள பெருமாள் நாயனார் இதெல்லாம் ஆச்சாரியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? பிள்ளைலோகாச்சாரியர் கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ குரு பரம்பரையில் எப்படி வருவார்? எம்பெருமானாருடைய சிஷ்யர் பூரகுலோத்தம தாசரோட சொல்லு. குரு ஆச்சாரியர். சரியா? இப்போ பிள்ளைலோகாச்சாரியர் வடக்கு திருவீதி பிள்ளையுடைய சிஷ்யர். பிள்ளைலோகாச்சாரியர் அவருடைய சிஷ்யர் தான் பூரகுலோத்தம தாசர். அவருடைய சிஷ்யர் திருவாய்மொழி பிள்ளை, அப்புறம் மாமணிகள் அப்படின்னு போறது இல்லையா. இப்போ பிள்ளைலோகாச்சாரியருடைய தம்பி தான் அழகிய மனவாள பெருமாள் நாயனார். தெரியுமா உனக்கு? தெரியாது. சரி, அழகிய பெருமாள் இருக்கான்னு தெரியும். அவர் பிள்ளைலோகாச்சாரியோட தம்பின்னு தெரியாது. சரி, இந்த ரெண்டு ஆச்சாரியால் தான் இப்போ என்ன பண்ணா அப்படின்னா, சாஸ்திரத்தை நன்கு அறிந்தவர்கள் ரெண்டு பேரும் லாஜிக்கலாக சொல்றா. என்னன்னா, இந்த மாதிரி பிராமணா பிறவி வந்து ஒசத்தி அப்படின்லாம் சொல்லக்கூடாது, அது வேலை சூத்ரா பிறவிலாம் தாழ்ந்தவா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. யாருக்கு ஞானம் இருக்கோ அவ வசந்தவா, யாருக்கு ஞானம் இல்லையோ அவ தாழ்ந்தவா அப்படின்னு அழகாக லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ சாஸ்திர ஞானம் இல்லாதபடினால தான் அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் ஒரு எண்ணங்களே வந்திருக்கு.
வேர்ட்டிக்கல் ஹைரார்கி அதுதான் சரி அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான எண்ணம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கலைந்து அந்த காலத்தில் போராடி இருக்கா. இப்போ இந்த வேர்ட்டிக்கல் ஹைரார்கி அப்படின்றது ஒன்று இருக்குது அப்படின்ற சென்ஸ் இருக்கிறதுனால தான் இப்போ இந்த வெஸ்டர்ன் அவன் வந்தான் இல்லையா, முதல்ல இஸ்லாமிக் இன்வேஷன் ஆச்சு, அதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு வந்தான். அவன் வந்து மொத்த நாட்டையும் அவன் என்ன தன் படுத்திட்டான். யார்? இந்த பிரிட்டிஷ் காரன். அவன் சொன்னதான் என்ன ஆரியன் இன்வேஷன் தியரி அப்படின்றது அவன் சொன்னது தானே. ஆரியன் இன்வேஷன் என்ன என்ன சொல்கிறான் அவன் ஆரியன் இன்வேஷன் தியரின்றதுல? இந்தோ ஆரியன் ரேஸ் வந்து ஏதோ ம் ம் இந்தியாக்குள்ள வந்து தே ஆர் வெர்டிகல் ஹைரார்கி மாதிரி ஏதோ ஆ ஆ அப்படிதான் சொல்கிறான் இல்லையா. அவன் சொன்ன உடனே இங்கே இருக்கிறவா எல்லாருமே ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. எத்தனை பேர் அந்த ஆரியன் இன்வேஷன் தியரி இன்றைக்கும் சப்போர்ட் பண்ணுறா. இன்றைக்கி வந்து அது பயங்கர டீபங்க்டு தியரி. சரிதானே? ஆரியன் இன்வேஷன் தியரி அப்படின்றது எல்லாருமே டிபங்க் பண்ணுறா. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு டிபங்க் பண்ணுறான். ஏன்? அந்த யூரோப்பியன்காரனே அது வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறான். ஆரியன் இன்வேஷன் தியரியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. ஆனால் அந்த 200 வருஷம் இருக்குமா முன்னாடியே அந்த இங்கிலீஷ்காரன் இந்த சொல்ல இங்கே இருக்கிறவா என்ன பண்ணா? ரெடிலி தி அக்செப்டட். ஆமாம் இப்படி தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணார்கள். ஏன் தெரியுமா எனக்கு தோன்றது இது அக்செப்ட் பண்ணார்கள் அப்படின்னா, டிரான்ஸ்பரன்சி விட்டு போயிடுது. சனாதன தர்மம் இதுதான், சாஸ்திரங்கள் இதுதான் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த எஜுகேஷன் இருந்ததே என்றால் அப்போ என்ன இருக்கும்? அந்த இங்கிலீஷ்காரன் வந்து இந்த மாதிரி பொய்யான தகவல்கள்லாம் சொல்ல அப்போ இங்கே இருக்கிறவா எல்லாமே ஒன்று சேர்ந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பா இல்லையா? நான் சொல்கிறது புரியுறதா? ஸோ பேசிக்கா எப்படி சார் அது வந்து எப்படி சொல்றது, அதெல்லாம் உண்மை இல்லை, இந்த மாதிரி வெர்டிகல் ஹைரார்கி கிடையாது. அதெல்லாம் இந்த இன்வேஷன்லாம் அப்படின்றலாம் உண்மை கிடையாது. இது வெறும் ஹாரிசான்டல் செக்மெண்டேஷன் அப்படின்றது எல்லாருமே நல்லா புரிஞ்சு வச்சுருப்பா இல்லையா? எப்போ எல்லாருமே இப்போ நீ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சயின்ஸு மேக்ஸ் இதெல்லாம் படிக்கிற இல்லையா? இப்போ யாராவது வந்து சயின்ஸ்ல மேக்ஸ்ல ஏதாவது ஒன்று தப்பாக ஏதாவது சொன்னார்கள் என்றால் அப்போது உங்கள் கிளாஸில் படிக்கிற எல்லா பசங்களும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லையே அப்படி இல்லையே, எங்கள் வாத்தியார் எப்படிலாம் கற்றுக் கொடுக்கலையே, நாங்கள் இப்படிலாம் புரிஞ்சிக்கலையே, இது தப்பாச்சு அப்படின்னா சேர்ந்து சொல்வீங்க இல்லையா? அப்போ அதே மாதிரி தானே இந்த இங்கிலீஷ்காரன் தப்பான பொருளையை கலப்பி விடும் பொழுது மொத்த சமுதாயம் எதிர்த்து இருக்கணும் இல்லையா? இதெல்லாம் தப்பு அப்படின்னு. ஆனால் எதிர்க்காததுக்கு காரணம் எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா, அந்த இங்கிலீஷ்காரன் வந்து அவன் என்ன பண்ணான்றது எக்ஸாக்டாக ஹிஸ்டாரியன்ஸ் தான் போய் கேட்கணும். ஏதோ ஒன்று நடந்து இந்த எஜுகேஷன் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் போய் சேருறது, சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை, இந்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படை எல்லாருக்கும் போய் சேருறது அப்படின்றது பிரேக் ஆயிருக்கு. ஸோ பிரேக் ஆனதுனால என்ன ஆயிருக்கு? இப்போ டிரான்ஸ்பரன்சியே இல்லை, உள்ளே என்ன இருக்குன்னே தெரியல சனாதன தர்மத்துக்குள்ள. அதனால அந்த இங்கிலீஷ்காரன் சொன்னது என்ன ஆயிடுத்து? இவன் வந்து மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆல்ரெடி சிக்னிஃபிகண்ட் பார்ட் ஆஃப் தி சொசைட்டி தே அக்செப்டட் இட். எதை? இந்த சனாதன தர்மம் வந்து வெர்டிகல் ஹைரார்கி, ஹாரிசான்டல் செக்மெண்டேஷன் இல்லை அப்படி வெர்டிகல் ஹைரார்கி அப்படின்னும் அதே போல் அந்த ஆரியன் இன்வேஷன் தியரி என்னெல்லாமோ இந்த தியரிஸை வந்து இங்கே வந்து இருக்கக்கூடியவர்கள் வந்து தே அக்செப்டட் இட். ஆக இந்த சாஸ்திர படிப்பு ஒரு கால் இருந்தது என்றால் எம்பெருமானார் காலத்தில் இப்படி இருந்திருக்கும். அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம சனாதன தர்மத்துக்குள்ளே அது ஒரு கிளையான எம்பெருமானார் சித்தாந்தத்துக்குள்ளே நம்ம இருக்கோம் இல்லையா? இப்போது நம்மளுடைய கிரந்தங்கள்லாம் நம்ம ஆராயும் போது ஒரு மும்முட்சு படியோ ஸ்ரீவச்சன பூஷணத்தையும் ஆராயும் பொழுது தொட்ட இடத்துல என்ன தெரியறது? இதெல்லாம் ஆத்ம ஸ்ரேயஸுக்காக, ஆத்மா பரமாத்மாவை அடைவதற்காக அப்படின்றது தானே தெரியறது. இப்படி இருக்கும் பொழுது எங்கே ஒரு வெர்டிக்கல் ஹைரார்கியோ ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷனோ இதெல்லாம் எங்கே வர வாய்ப்பு இருக்குது? புள்ளிலோகாச்சாரியர் தொடக்கமான ஆச்சாரியர்கள் இந்த உடம்பே வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட சம்பிரதாயத்தில் எங்கே எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கும்? இந்த உடம்பே வேண்டான்னு விட்டு போகிறவர்கள் உடம்புக்கு ஒன்று வேணும்னு இன்னொருத்தரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவார்களா? இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சதே என்றால் அப்போது இந்த நோஷன்ஸ்லாம் ஈஸியாக டிஸ்பெல் ஆகிருக்கும், இந்த மாதிரி தப்பான புரிதல்கள் எல்லாம். அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த சாஸ்திர ஞானமானது எல்லாருக்கும் பரவித்தே என்னால் அப்போது ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும், மொத்த சமுதாயமும் அழகாக இயங்க முடியும். என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா, இந்த பசங்களாம் எப்படி எல்லாருமே ஒன்று கூடி சயின்ஸு ஃபிசிக்ஸ் வந்துடும், வேறு என்ன ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் எல்லாம் எப்படி எல்லாருமே சேர்ந்து படிக்கிறார்களோ அதே போல் எல்லாருமே சேர்ந்து தர்க்கம் மீமாம்சா இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படித்து ஓஹோ இதான் ரிஷிகள் கண்டார்களா, அவர்கள் இப்பேற்பட்ட ஞானிகளா, இப்பேற்பட்ட வைராகியசாலிகளா, அவர்கள் இந்த உடம்புல ஆசையே இல்லாதவர்களா, நம்மளுடைய ஆத்மா நல்லபடியாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நமக்கு இத்தனை கொடுத்துருக்கார்களா பொக்கிஷங்களாக அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் சமுதாயம் நல்லா இருக்கும். இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று என்னென்னா,
இப்போ ஒரு ஒரு நிலை நிலவுகிறது, அதாவது ஒரு நிலைப்பாடு என்னன்னா, இப்போ பிராமணர்கள் மட்டும்தான் படிக்கணும் சாஸ்திரத்தை அப்படின்னு வச்சுப்போமே. ஒருவேளை இதுதான் சில பேருடைய நிலைப்பாடா இருக்கு என்றால், தி நம்பர்ஸ் டோன்ட் ஆட் அப். பிராமணன் மட்டும் தான் படிக்கணும் இந்த சாஸ்திரங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ முதல்ல சனாதன தர்மத்தை பற்றி மற்றவர்களுக்கு என்னன்னு தெரியும்? அவளுக்கு வெறும் அந்த பெரிஃபரல் விஷயம் மட்டும் தெரியும். ஒரு ராமன், கிருஷ்ணன், ராமர் கதை, கிருஷ்ணர் கதை இது மட்டும் தெரிஞ்சுட்டு அவள் அப்படியே போயிடுவா. அதனால என்ன யூஸ் இருக்கு அவள் வாழ்க்கையில்? நல்ல ஆழமான வேதாந்தத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஆழ்வாருடைய பாசுரங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக சாஸ்திர ஞானம் எல்லாருக்குமே வேணும். அது ஒரு காரணம். மற்றொன்று, இப்போ இந்த சாஸ்திரத்தை வேணும் பிராமணர் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி இருந்ததுன்னா பிராமின் பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் என்ன பர்சன்டேஜ்? லாஸ்டா ஒரு 7% அந்த மாதிரி ஏதோ ரீசெண்டாக நான் பார்த்துருக்க மாட்டேன். இல்ல 90 2% 3% எவ்வளவு தான் தமிழ்நாட்டில் பிராமின் பாப்புலேஷன். எல்லாம் வெளில போயாச்சு. சரி 2-3% தான். 3% வச்சுப்போமே, அதிகப்படி 3% அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ 3% பிராமின் பாப்புலேஷனாக இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த பிராமின் பாப்புலேஷனில் எத்தனை பேருக்கு பகவானை பற்றி நன்றாக கற்றுக்கணும் அப்படின்ற ஆசை எத்தனை பேருக்கு இருக்கும்? எனக்கு 3% எக்ஸாக்ட் எவ்வளோ? 3% வச்சுப்போமே. பிராமின் பாப்புலேஷன் 3%. இல்ல தமிழ்நாட்டுல 3% எவ்வளோ பாப்புலேஷன்? எவ்வளோ பாப்புலேஷன் கேட்குறியா? தமிழ்நாடுடைய பாப்புலேஷன் தெரியலையே. இப்போ ஓட்டு போட்டதில் வந்த எலெக்ஷனில் 6 கோடி பேர் ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிளாக இருந்திருக்கா. ஸோ 18+ வந்து 6 கோடி. அதில் 3% என்ன வரும்? 18 lakhs. 3%னா 18 lakhs வரணும். எண்ணிக்கை பிராமின் பாப்புலேஷன் எண்ணிக்கை வந்து 18 lakhs இருக்கணும். சரி, இப்போ நான் அந்த கணக்கு சொல்கிறேன் பாரு. இப்போது 3% ஆஃப் பாப்புலேஷன் இல்லையா பிராமின் பாப்புலேஷன். இதில் எத்தனை பேருக்கு பகவானை பற்றி நன்றாக அறியணும் அப்படின்ற ஆசை இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் உனக்கு தெரியாது. என்னுடைய ஒரு அனுபவத்தில் எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா, அதிகப்படி 10% இருந்தாலே கொஞ்சம் அதிகம்னு தோன்றது. 10ல் ஒரு பிராமணருக்கு மேபி பகவானை பற்றி நல்லா ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கலாம். சரி, நம்ம 20%ன்னு வச்சுப்போமே. 5ல் ஒருத்தருக்கு பகவானை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ மொத்த பிராமின் பாப்புலேஷன் வந்து 3% ஆஃப் த பாப்புலேஷனா பிராமின்ஸு. அப்போ 1000ல் ஒரு 30 பேர் பிராமணர். இதில் 20% ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 in 5. அப்போ என்ன ஆகும்? 6 பேர் ஆகுமா? 30ல் 20% 6 பேர் ஆகுமா? அப்போ 1000ல் 6 பேர் பிராமணால் இருக்கக்கூடிய 6 பேர் அவர்களுக்கு பகவானை நல்லபடியாக கற்றுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். சரி, அப்போ அவள்லாம் இந்த சாஸ்திரத்தெலாம் படித்து நல்லா ஆழமாக கற்றுக்கணும்னு முன் வருவா. வெறும் 6 பேர், 10,000 பேரில். இப்போது பிராமின் பாப்புலேஷன் 3% இல்லையா? அப்போ 1000 கால்குலேட் பண்ணோன்னா 30 அப்படின்னு ஆகும். 30 தான் நம்மளோட சாம்பிள் சைஸ். இப்போது 1000 அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் 30 தான் இப்போ பிராமணாளாக இருப்பாள். மீதி இருக்கிற இதில் மற்ற மதத்தை சார்ந்தவாலாம் ஒரு 10% இருக்கா அப்படின்னு வச்சுப்போமே. ஆமாம். அப்படி இருந்தால் அப்போ என்ன ஆகும்? மொத்தம் 900 பேர் மொத்தம் இந்துக்கள், சனாதன தர்மத்தில் ஆசையுடையவர்கள் 900 பேர் அப்படின்னு இருப்பாள். அதில் இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? 6 பேர் பகவானை நல்லா கற்றுக்கணும் அப்படின்ற ஆசை கொண்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா பிராமின் ஸ்கூலில். இப்போ நான் பிராமின்ஸ் எத்தனை பேர் இருக்கா? 900 பேர் இருக்கா. 900 people இருக்கா. சரியா? இப்போ இதில் யோசிப்பாரு, ஈவன் இஃப் 1%, இப்போ 1% ஆஃப் திஸ் பாப்புலேஷன், நான் பிராமின் பாப்புலேஷனில் வெறும் 1% மட்டும் தான் பகவான் இடத்துல நல்ல ஆசை கொண்டவர்கள் அப்படிங்கிறத வச்சுப்போமே. அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா 9 பேர் வந்துடுவா. அப்படி பார்த்தா கூட எண்ணிக்கையில் 6 பிராமணால் இருப்பா பகவானை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. 9 நான் பிராமின்ஸ் இருப்பா பகவானை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. எப்படி இந்த 9 பேரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும்? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணனா சாஸ்திரமே இருக்காது, யாருமே படிக்கவே இருக்க மாட்டார்கள். இன்னொன்று மாரலாகவும் இருக்காது. இந்த சம்சாரத்தில் இந்த 21st centuryலையும் கூட பெருமாளை பற்றி நல்லா ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாராவது வந்தார்கள் என்றால் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும்? ஸோ மாரலி இட் இஸ் நாட் கரெக்ட். அதே போல் ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் ஃபீஸிபிள். அப்படின்னா வி வில் லூஸ் சாஸ்திராஸ் ஃபார் எவர். அப்படி தான் ஆகிடும். அதனால் நான் இது 1% வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட். அவ்வளோதான் இருப்பாளான. ஏன்னா அதே போல் 20% பிராமணால் அப்படின்னு சொன்னது அது ஒரு லிபரல் எஸ்டிமேட். இவ்வளோ இருப்பாளான்றது யோசிச்சு பார்க்கணும் இந்த காலத்தில். இப்படி இருந்தாலும் கூட நான் பிராமின்ஸோடைய கவுண்ட்டு தான் அதிகம். சாஸ்திரத்தை நல்லா படிக்கணும் அப்படின்னு ஒரு கவுண்ட்டு.
ஆக இது எல்லாத்தையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோமே என்றால் எல்லாரும் நல்லபடியாக எல்லா நல்லவர்களும் கூடி இந்த ரிஷிகள் அப்படின்றவர்கள் வெறும் பிராமணாருடைய முன்னோர்கள்லாம் கிடையாது. அவர்கள் இந்த நாட்டினுடைய முன்னவர்கள், சனாதன தர்மத்தினுடைய முன்னவர்கள், எல்லா நல்லவர்களுடைய முன்னவர்கள். ஆகையினால எல்லாரும் சேர்ந்து படிக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய ஆசை. இது எப்படியாவது நிறைவேற வேண்டும். இது நான் ஒரு தனிப்பட்ட மனிதன் ஒன்றும் பண்ணி ஒன்றும் பெருசாக ஆக போகிறது கிடையாது. மேபி இப்போ நான் பண்ணுறதுனால 10 பேருக்கு இம்பேக்ட் ஏற்படலாம். இதை ஒருத்தர் நல்ல இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் பார்த்தாரு என்றால் மேபி ஈ கேன் டேக் இட் டு அ வெரி பிக் லெவல். என்ன ஆகும் அப்படின்றது பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 10 பேராவது கிடச்சா நல்லாயிருக்கும். ஸ்ரீஹரி ஒரு பையன் கிடச்சிருக்கான். போன வீடியோ போட்டதில் 2 கமெண்ட் வந்தது, பாசிட்டிவாக 2 கமெண்ட் வந்திருக்கு. அந்த வீடியோவே கூட பார்த்தா ஒரு 1000 பேர் பார்த்துருக்கார்கள். அவ்வளவுதானா பார்க்கணும்? ஸ்கூல் படிப்பு அதற்கு உபயோகமாக இருக்கும் இந்த படிப்பானது அப்படின்றத சொல்லி, நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஸோ என்னுடைய அனுபவம் இப்படி தான் அப்படின்றதையும் அதுக்கு வந்து ஒரு 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 ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் மாதிரி நான் அதை இருக்கேனே அப்படின்ற மாதிரி எடுத்துக்காட்டி, இவ்வளோ பண்ணியும் கூட கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சாஸ்திரத்தை பற்றி கற்றுண்டாலே போதும் அப்படின்னு இவ்வளோ எளிமைப்படுத்தி நான் யூடியூப்பில் வீடியோஸை போடுறேன், அதை பாருங்க போதும் அப்படின்னு சொல்லியும் கூட ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ், ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்றது கொஞ்சம் வருந்தத்தக்க விஷயமாக தான் இருக்குது. ஏன் இவ்வளோ எளிமைப்படுத்தியும் ஏன் படிப்புன்றது வரலை? அந்த சாஸ்திர படிப்பை நீங்கள் இப்படி கூட பார்க்கலாம். உனக்கு எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது? ஒரு டோட்டலாக ஒரு 7 இருக்கா? 7 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? எழுதுகிற சப்ஜெக்ட் இந்த மியூசிக், டிராயிங் அந்த மாதிரிலாம் சேர்த்தா ஒரு 9-10 வரும். சரி, அப்படி வரும் இல்லையா? அந்த மியூசிக் டிராயிங் போல கூட இந்த சாஸ்திரத்தை சேர்த்துக்கலாம். மியூசிக் வந்து ஒரு வாரத்தில் ஒரு பீரியடா? ஆமாம். ஒரு பீரியட் என்ன 40 நிமிஷமா? 40 இல்லை, இப்போ லைன் ஃபார்ம் பண்ணி போய் ஒரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கிளாஸே நடக்கும். அவ்வளோதான் நடக்குமா? வாரத்துக்கு ஒரு நாள்? ஆமாம். அதே போல் டிராயிங் அதேதான் 40. சரி, இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு மணி நேரம் அப்படின்னு வச்சுப்போமே. இதே சாஸ்திரத்துக்கு கொடுத்தா கூட போதும், வாரத்துக்கு 1 மணி நேரம் இது கொடுத்தாலே படிக்கக்கூடிய மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி நல்லாவே அதில் நம்மளுடைய திறமையானது நல்லா அந்த ஷார்ப்பன் ஆகும், ஸ்கில் செட்டெல்லாம். அதே போல் இருக்கவே சம்பிரதாய ஞானத்துக்காக தான் இந்த மனுஷ ஜென்மமே அப்படின்னு இவ்வளவு நன்மையும் எடுத்து உரைத்தாயிருக்கு. இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. இது ஸ்ரீ வைஷ்ணவான் மத்தியில் எல்லாருக்கும் போய் சேர வேண்டும். என்னுடைய விண்ணப்பம் முக்கியமாக அபிராமண ஸ்ரீ வைஷ்ணவானை குறித்து தயவுசெய்து உங்களுடைய பிள்ளைகளை படிக்கிறதுக்கு அனுப்புங்கோ. அடியேன் ஸ்ரீஹரியோட கூட சேர்த்து கண்டிப்பாக சொல்லி தருவேன். ஆக நம்ம வந்து சமுதாயத்துக்கு காட்டலாம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த மாதிரி எல்லாமே ஞானத்துக்கு தான் முக்கியத்துவம் ஒழிய பிறவிக்கு என்ன கன்சிடரேஷனுமே கிடையாது. ஞானம் பக்தி, ஞானம் பக்தி இதுதான் எங்களுக்கு குறிக்கோள் அப்படின்னு அழகாக எம்பெருமானாருடைய சம்பிரதாயம். ஞாபகிச்சுக்கோங்க, பிள்ளைலோகாச்சாரியார் காட்டி கொடுத்த சம்பிரதாயம் இது. ஆக இப்படிப்பட்ட சம்பிரதாயத்தில் பிறவிக்கு என்ன வித கன்சிடரேஷனும் கிடையாது, ஞானம் தான் முக்கியம் அப்படின்றது நம்ம ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் அழகாக ஒன்று கூடியாயிருத்தே என்றால் அப்போது இதை வெள்ள சமுதாயத்துக்கும் எடுத்து காட்டலாம். இதோ இந்த மாதிரி சாஸ்திரம் நாங்கள்லாம் சேர்ந்து படிக்கிறோம், மொத்த சமுதாயமும் படிங்களேன் அப்படின்னு காட்டணுமே என்றால் அப்போது எல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். சனாதன தர்மமா ஓ இதுதானா அப்படின்னு. இன்னொன்று யோசிச்சு பாருங்க, இந்த கேஸ்ட் கன்ஃபியூஷன்றது எவ்வளோ பெரிய ஆப்ஸ்டக்கிள் தெரியுமா? சனாதன தர்மத்தை ஒருத்தர் வந்து நல்லபடியாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு மேபி வெளிநாட்டிலேருந்து வரும்பொழுது ஒரு ஹரே கிருஷ்ணா இயக்கத்துக்கு வரார்களோ, இல்லாட்டி ராமகிருஷ்ணா மிஷன், சின்மயா மிஷன் இது போன்ற இயக்கங்களுக்குள்ளே வருவார்கள். அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய அப்டக்கலாக தோன்றாது. வெளிலேருந்து பார்க்கும்போது எடுத்த உடனே கேஸ்ட் அப்படின்னு அவளுக்கு தோணவே தோணாது. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெளில என்ன வரும்? வேதாந்த விஷயங்கள், கிருஷ்ண பக்தி இந்த மாதிரி வரும். அதில் அட்ராக்ட் ஆவார்கள். நேர சனாதன தர்மத்தினுடைய அந்த முக்கியமான பகுதி, பிரதானமான அம்சத்துக்குள்ளேயே புகுந்துருவார்கள். நம்ம நாட்டில் தான் என்ன இருக்குன்னா, இந்த கேஸ்ட்ன்றது இவ்வளோ ப்ளோவ் அப் பண்ணி ரீசெண்டாக கூட இந்த பொலிட்டிஷியன்ஸ் கூட என்ன சொல்கிறார்கள், சனாதன தர்மமா அதுதான் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தக்கூடிய தர்மமாச்சு அப்படின்ற அளவுக்கு சனாதன தர்மம்னா கேஸ்ட்டு, இந்த இன்இக்வாலிட்டி, இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற மாதிரி ஈக்குவேட் பண்ணுற அளவுக்கு நடக்கிறது நம்ம நாட்டில் தான். அப்போ இதனாலேயே எத்தனை பேர் நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருக்கக்கூடியவர்கள், நல்ல சின்சியராக, நல்ல வெல் மீனிங்காக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள்லாம் எத்தனை பேர் இதுக்குள்ளே புகுறாமல் இருக்கலாம். ஸோ அவர்களுக்கெல்லாம் நல்ல தெளிவு ஏற்படும். இந்த மாதிரி நம்ம பண்ணோமே என்றால், ஓ ஆமாம் இது கேஸ்ட் வச்சுலாம் ஒன்றும் பண்ணுறதே கிடையாது, பிறவிக்கு ஒரு கன்சிடரேஷனே கொடுக்கறது கிடையாது, எல்லாம் ஞானத்துக்கு தான் மகத்துவம் கொடுக்குறா அப்படின்னு மொத்த சமுதாயமே கண்டு இன்னமுமே கூட நிறைய பேர் சனாதன தர்மத்தினுடைய ஆழமான விஷயங்களில் அட்ராக்ட் ஆவார்கள். ஸோ என்னுடைய இந்த எஃபர்ட்டை கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்.
இந்த என்னது அது ஏதோ சொன்ன- லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணோமா அப்படிலாம் பண்ணாதான் யூடியூப்பில் எல்லா இடத்துக்கும் போகுமா. ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ண வேணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு அடுத்த எபிசோட்லேருந்து தர்க்கத்தை பற்றி ஸ்ரீஹரிக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். எம்பெருமானாருடைய அனுகிரகத்தினால எல்லா ஸ்ரீவைஷ்ணவனும் ஒன்று கூடி இதுதான் ஞான மார்க்கம் அப்படின்றத காட்டி சமுதாயத்துக்கும் ஒரு நன்மையை செய்ய வேண்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.